வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP 3ல் வந்து யார் யாருக்கெல்லாம் ORP 2 விட ORP 3ல் கம்மியாக இருக்குது பேமெண்ட்டு அப்படின்றத பற்றி அதில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே போல் ஒரு ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான அமௌண்ட் வந்து ORP 2 விட ORP 3ல் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ரேங்குக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பென்ஷன் ரிலேட்டடாகவும் சரி, இல்லை இந்த மாதிரி பென்ஷன் ரிவைஷன் பற்றி என்ன சந்தேகம் இருக்கோ அந்த சந்தேகத்துக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சேனலில் இருக்க வீடியோவில் இருக்குது. ஸோ ORP 3ல் வந்து யாருக்கெல்லாம் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 0.5 வருஷம் சர்வீஸ் பண்ண அவுல்தாரி எக்ஸ் குரூப்புக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து 15,543 ரூபாலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 15,250 ரூபா வந்து மாறி இருக்குது. இவங்களுக்கு டோட்டலாக மைனஸ் ஆன அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 293 ரூபா அவங்களுக்கு ORP 2 காட்டிலும் ORP 3ல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் ஆகிருக்கு. 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் உள்ள சர்வீஸ் பண்ணவங்களுக்கு ஃபஸ்ட்டு 0.5, இது வந்து 5 வருஷம் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு எக்ஸ் குரூப் அவுல்தாரு அவங்களுக்கு வந்து 17,821 ரூபாய் இருந்தாச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 17,627 ரூபாயை வந்து கம்மியாகிட்டு 554 ரூபா வந்து ORP 2 காட்டிலும் ORP 3ல் வந்து கம்மியாக இருக்குது. 10 வருஷம் அவுல்தாரி எக்ஸ் குரூப்பு 20,750 ரூபாலேருந்து 20,106 ரூபாயை வந்து மாறி இருக்குது. அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 644 ரூபா வந்து அவங்களுக்கு வேறுபாடு ஆகுது. ஸோ அதிலே எக்ஸ் குரூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15 வருஷம் அவுல்தாருக்கு 24,160 ரூபாயிலேருந்து 23,411 ரூபாய் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 749 ரூபா வந்து ORP 2 காட்டிலும் ORP 3ல் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் குரூப் அவுல்தார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 0.5 வருஷம் நாயக் சுபதார் ரேங்கில் எக்ஸ் குரூப்பில் வந்து இருந்தவங்களுக்கு 15,806 ரூபாயில் இருந்து 15,569 ரூபாயை வந்து கம்மியாக இருக்குது. ஸோ வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 237 ரூபா வந்து கம்மியாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அதுலேயே வந்து 0.5 வருஷத்தில் இருக்க ஒய் குரூப்போட நாயக் சுபதார் 14,523 ரூபாயிலேருந்து 14,408 ரூபாயை வந்து கம்மியாக இருக்குது. வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 115 ரூபா வந்து வித்தியாசமாகுது. 5 வருஷம் நாயக் சுபதார் எக்ஸ் குரூப்பு 18,127 ரூபாயிலேருந்து 18,851 ரூபாயை வந்து கம்மியாக இருக்குது. ஸோ வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 276 ரூபா வந்து வித்தியாசம் வருது. ஸோ அதுலேயே 5 வருஷம் சர்வீஸ் பண்ண ஒய் குரூப் நாயக் சுபதாருக்கு 16,653 ரூபாயிலிருந்து 15,525 ரூபாய் வந்து கம்மியாக இருக்குது. வித்தியாசம் 1,128 ரூபா வந்து வித்தியாசமாக இருக்குது. 10 வருஷம் நாயக் சுபதார் எக்ஸ் குரூப்பு 21,106 ரூபாயிலேருந்து 20,785 ரூபாய் வந்து கம்மியாக இருக்குது. வித்தியாசம் வந்து 321 ரூபா. சேம் 10 வருஷம் ஒய் குரூப்பு நாயக் சுபதாருக்கு 19,390 ரூபாயிலேருந்து 19,388 ரூபாய் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ வித்தியாசம் வந்து 2 ரூபாய் இருக்குது. 15 வருஷம் நாயக் சுபதார் எக்ஸ் குரூப்பு 24,576 ரூபாயிலேருந்து 24,202 ரூபாய் வந்து கம்மியாக இருக்குது. வித்தியாசம் 374 ரூபா வந்து கம்மியாகுது. ஸோ 18 வருஷம் எக்ஸ் குரூப்பு நாயக் சுபதாருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 27,200லேருந்து 26,200 ரூபாய் மைனஸ் கம்மியாக இருக்குது. ஸோ வேறுபாடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1000 ரூபாய் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இதில் வந்து எக்ஸ் ஒய் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். எந்தெந்த ரேங்குக்கெல்லாம் கம்மியாக இருக்கோ அந்த ரேங்க் மட்டும் தான் இதில் வந்து எடுத்திருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 வருஷம் நாயக் சுபதார் எக்ஸ் குரூப்பு 27,875 ரூபாயிலேருந்து 27,260 ரூபாயை வந்து மாறி இருக்குது. வித்தியாசம் வந்து 615 ரூபா வந்து வித்தியாசமாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாயக் சுபதார் ரேங்க்குக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுபதார் ரேங்க்கு 0.5 வருஷம் சுபதார் ரேங்க்கு எக்ஸ் குரூப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18,033 ரூபாயிலேருந்து 16,910 ரூபாயை வந்து கம்மியாக இருக்குது. வித்தியாசம் வந்து 1,123 ரூபா வந்து வித்தியாசமாகுது. ஸோ 5 வருஷம் சுபதார் எக்ஸ் குரூப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20,677 ரூபாயிலேருந்து 19,389 ரூபாயை வந்து கம்மியாக இருக்குது. வித்தியாசம் 1,288 ரூபா வந்து கம்மியாகுது. 10 வருஷம் சுபதார் எக்ஸ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு 24,076 ரூபாயிலிருந்து 22,576 ரூபாய் வந்து கம்மியாக இருக்குது. வித்தியாசம் 1,500 ரூபா வந்து வித்தியாசமாக இருக்குது. 15 வருஷம் சுபதார் எக்ஸ் குரூப்பு 28,033 ரூபாயிலேருந்து 26,287 ரூபாய் வந்து கம்மியாக இருக்குது. வித்தியாசம் 1,746 ரூபா வந்து கம்மியாகுது. 18 வருஷம் சுபதார் எக்ஸ் குரூப்பு 28,900 ரூபாயிலேருந்து 27,906 ரூபாயை வந்து கம்மியாகுது. வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 914 ரூபா. ஸோ இதுலேயே 18 வருஷம் சுபதார் ஒய் குரூப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 27,550 ரூபாயிலிருந்து
27,100 ரூபாயாக வந்து கம்மியாக இருக்குது. ஸோ வித்தியாசம் வந்து 450 ரூபா வந்து இங்கே கம்மியாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 28 வருஷம் சுபதார் எக்ஸ் குரூப்பு 35,500 ரூபாயிலேருந்து 34,225 ரூபாயை வந்து கம்மியாகுதுக்கு. ஸோ வித்தியாசம் வந்து 1,275 ரூபா வந்து கம்மியாகுது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 26.5 வருஷம் சர்வீஸ் பண்ண ஆனரி லெஃப்டன்ட்டுக்கு ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 40,925 ரூபாயிலேருந்து 40,750 ரூபா வந்து கம்மியாக இருக்குது. வித்தியாசம் 175 ரூபா. 31 வருஷத்துலேருந்து 32 வருஷம் 31.5 சேர்த்து தான் இதில் இன்க்ளூட் ஆகும். 31 வருஷத்துலேருந்து 32 வருஷம் சர்வீஸ் பண்ண ஆனரி கேப்டனுக்கு 43,675லேருந்து 42,625 ரூபாய் வந்து கம்மியாக இருக்குது. வித்தியாசம் வந்து 1,050 ரூபா வந்து கம்மியாக இருக்குது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது நம்ம சொல்லியிருக்கோம் இது உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கம்மியாக வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமானது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 32.5லேருந்து 33க்கு மேலே சர்வீஸ் பண்ண ஆனரி லெஃப்டனுக்கும் சரி ஆனரி கேப்டனுக்கும் சரி அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 41,200 ரூபாயிலேருந்து 46,300 ரூபாயை வந்து ஆனரி லெஃப்டனுக்கும் 43,675 ரூபாயிலேருந்து 46,300 ரூபாயை வந்து ஆனரி கேப்டனுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு 32.5லேருந்து 33க்கு மேலே எத்தனை வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தாலும் சரி அவங்களுக்கு லாஸ்ட்டில் 46,300 ரூபா வந்து அவங்களுக்கு அதிகப்படியான பென்ஷன் தொகை வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த பார்த்த ரேங்க்கும் சரி லென்த் ஆஃப் சர்வீஸும் சரி எவ்வளோ அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்குன்னு பார்த்தேன். இந்த மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பென்ஷன் ரிவைஸ்ட் ஆகும்போது கம்மியாகிட்டு வராது. ஏற்கனவே உங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிட்ருக்கோ ORP 2 படி என்ன அமௌண்ட் வந்து கிடைச்சிட்ருக்கோ இதே அமௌண்ட் தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பென்ஷன் ரிவைஷன் ஆகிற வரைக்குமே உங்களுக்கு வந்து இதே தொகை தான் கிடைக்கும். ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கம்மியாகாது. நம்ம வந்து இந்த சர்க்குலர் 677 பற்றி பேசும்போதே சொன்னோம், பென்ஷன் ப்ரொடெக்ஷன் வந்து இருக்கிறதுனால நம்மளோட பென்ஷன் வந்து இருக்கத்தோட கம்மியாகாது. ஸோ யாருக்கெல்லாம் பென்ஷன் அதிகமாகிட்டு ரிவைஸ் ஆகிருக்கோ அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்ச நோபிபி இஷ்யூ ஆகிட்டு அந்த பென்ஷனுக்கான என்ன அமௌண்ட் கிடைக்கணுமோ அது வந்து கிடைக்கும். ஸோ யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு இதே அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறோங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. சேனலில் இருக்க பழைய வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.